எனக்கு எங்க அம்மா விட பெரிய சாமி யாருமே இல்லை பாட்டி. அவங்களே போயிட்டாங்க. இனிமே எந்த சாமி வந்து எனக்கு நல்ல வழி காட்ட போகுது? அம்மா போயிட்டாளேன்னு நினைச்சு வருத்தப்பட்டு பேசாதய்யா. இத பாரு, நான் சொல்றத நீ மனசுல வச்சுக்கோ. உங்க அம்மா மாதிரி பாசமான ஒருத்தி தான் உனக்கு மனைவியா வருவா. இந்த வார்த்தையை கடவுளை மனசுல நினைச்சுக்கிட்டு தான் நான் சொல்றேன். கண்டிப்பா இது நடக்கும். நீ தெய்வத்தை வேண்டிக்கப்பா. அந்த மகராசி இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு போயிருக்கலாம். பொண்ணு கிடைச்சா 2 மாசத்துல பண்ணிடலான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தான். என்ன பண்றது, விதி பாவம் போய் சேர்ந்துட்டான். இவன் தான் தனி மரமா நிக்கிறான். பாட்டி கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஐயா, நீ எதுக்கு அழுகுற? முடியல பாட்டி. அம்மாவை பிரிஞ்சு ஒரு நாள் கூட நான் இருந்ததில்ல பாட்டி. வீட்டுல இருக்கும்போது தொடர்ந்து பேசி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அம்மா இல்லாத வீட்டுல என்னால தனியா இருக்க முடியல பாட்டி. அழாத ஐயா, கண்ணை தொடச்சுக்கோ. நல்லவங்களை இந்த முருகன் ஏன் தான் இப்படி சோதிக்கிறாரோ தெரியல. தமிழே, இவனோட நல்ல மனசு யாருக்கும் வராதுப்பா. நம்ம பவித்ரா சீக்கிரம் குணமாகணும்னு வேண்டிக்கிறதுக்கு தான் இவன் கோயிலுக்கு போயிருந்தான். அந்த நேரம் பார்த்து தான் மகராசி மேல போய் சேர்ந்துட்டான். சாகர நேரத்துல போய் கூட இருக்கிற பாக்கியம் இல்லாம போயிருச்சே. அதை நினைச்சா தான் எனக்கு வேதனையா இருக்கு தமிழ். அம்மா எப்படி என்ன அனாதையா விட்டுட்டு போவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பாட்டி. அம்மாவோட எல்லாமே போச்சு. சுகுமார், சுகுமார், இப்ப ஏன் அழறீங்க? உங்களை யார் இப்ப அனாதைன்னு சொன்னது? நாங்களாம் இருக்கோம்ல. பாஸ், அழாதீங்கன்னு சொல்றேன்ல. இங்க பாருங்க, நீங்க அனாதை இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்காம சுயநலத்தோட இருக்காங்கல்ல, அவங்க தான் அனாதைங்க. உங்க நல்ல மனசுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அவங்களே சொந்தக்காரங்களா நினைச்சுக்கோங்க. என்னோட ஒரே ஃப்ரெண்டு எங்க அம்மா தான் சார். அவங்க அளவுக்கு பாசத்தை காட்ட வேற யாரும் கிடைக்க மாட்டாங்க சார். அம்மாவை நினைச்சாலே வேதனையா இருக்கு. அவங்களுக்கு கஷ்டத்தை தவிர வேற எதுவுமே தெரியாது. கொஞ்சம் காசு சம்பாரிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும், அம்மாவை வேலைக்கு அனுப்பாம வீட்லயே வச்சு நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா அம்மா அவசரப்பட்டுட்டாங்க சார். சரி சுகுமார், அம்மாவோட இழப்பை யாராலும் ஈடுகட்ட முடியாத ஒரு பெரிய இழப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி? பார், உனக்கு நாங்களாம் தான் இருக்கோம்ல. என்ன உன் சொந்த அண்ணன் நினச்சிக்கோ. இதோ துளசி, அவ்வளோ அண்ணியை நினச்சிக்கோ. பாட்டி இருக்காங்க, மாமா, அத்தை, உனக்கு தான் எல்லா சொந்தமும் இருக்குமே. அப்புறம் என்ன? இந்த மாதிரி நேரத்தில் நீ தைரியமாக இருக்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பேஷண்ட்டுன்னு பார்க்காம அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சல. இந்த நல்ல எண்ணம் யாருக்கும் வராது. உன் நல்ல மனசுக்கு நீ பார்க்குறவங்க எல்லாரும் உன் ஃப்ரெண்ட்ஸ் தான், சொந்தக்காரங்க தான். தேங்க்ஸ் சார், நீங்க இப்படி ஆறுதலாக பேசுனதே போதும். சுகுமார், நான் வெறும் ஆறுதலுக்காக இதை சொல்லலை. உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ என்கிட்ட கேளு. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, இல்லைனா நேராக வீட்டுக்கே வந்துரு. மனசு விட்டு பேசுனேன்னா உன் கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும். ரொம்ப நன்றி சார். சாரி பாட்டி, சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்புற நேரத்துல நான் வந்து என்னுடைய கஷ்டத்தை சொல்லி உங்களை ரொம்பவே வேதனைப்படுத்திட்டேன். தமிழ் மாதிரி நீயும் எனக்கு ஒரு பேரன் தான்ப்பா. உன் கஷ்டத்தை நான் கேட்காம வேற யாரு கேட்பாங்க? சரி பாட்டி, லேப்ல தேடுவாங்க, நான் வரேன். உடம்ப பாத்துக்கங்க, கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். அப்புறம் மறக்காம வீராஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிடுங்க. இல்லைன்னா பெரிய டாக்டர் கோச்சுப்பாரு. சரியா பாட்டி? பெரிய டாக்டரையும் இந்த சிரிப்பு டாக்டரையும் என்னைக்கும் மறக்க கூடாது. கோயிலுக்கு போய் சாமியை பாருங்க, இங்க வந்து என்ன பாருங்க. சரியா? சிரிப்பு டாக்டர்னா இப்படித்தாண்டா இருக்கணும். என் மனசுக்கு தைரியத்தை கொடுன்னு நீயும் கோயிலுக்கு போய் அந்த வீர அனுமார்ட்ட வேண்டிக்கோ. சரியா? சரிங்க பாட்டி, வரேங்க. வரேன் சார். வரேன். பாவம், இந்த பையனை நினைச்சா தான் கஷ்டமா இருக்கு. துணை இல்லாம இனிமே பரிதவிச்சு நிப்பானே. தெய்வம் தான் கூட இருந்து காப்பாத்தணும். பாட்டி, இன்னும் அப்பாவை காணுமே. அதானே, டியூட்டியை முடிச்சு உடனே வந்துடுறேன்னு சொன்னானே, என்னாச்சுன்னு தெரியலையே. நம்ம மாமாவுக்கு வெயிட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். நீ மாமாவுக்கு ஃபோன் பண்ணி நேரம் வீட்டுக்கு வந்துரு சொல்லு. நம்மளே உங்களை ட்ராப் பண்ணிடுவோம். துளசி, நான் போய் கால் டாக்ஸி பிடிச்சிட்டு வந்துடுறேன். நீ பவித்ரா கூட்டு கீழே வந்துரு. பாட்டி, போயிட்டு வந்துடுறேன். வாமா. பாத்து
மெதுவா இருங்க. உள்ள கூட்டிட்டு போமா. பாட்டி கொண்டாம்மா. அந்த பை கொடுங்க கொடுங்க, நான் தூக்கிறேன். மாமா விடுங்க. பரவாயில்ல, நான் எடுத்துக்கிறேன். பரவாயில்ல. உன்னை பிடிச்ச பீட, தரித்திரம், கண் திருஷ்டி, கெட்ட நேரம் எல்லாம் இன்னையோட தொலையட்டும். வாங்க மாப்பிள்ள. ஏன் நிக்கிற? உள்ள போ. துளசி வீட்டுக்கு போலாம், டைம் ஆச்சு. இந்தா பாட்டி, இதுல பவித்ராவுக்கு தர வேண்டிய மருந்து மாத்திரை எல்லாம் இருக்கு. நான் கிளம்புறேன். உள்ள வந்து வருவா, காப்பி குடிச்சிட்டு போங்களேன். இல்ல பாட்டிமா, எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நாங்க கிளம்புறோம். 2 நிமிஷம் மாப்பிள்ள, ஒரு காஃபி சாப்பிட்டு போங்களேன். இருக்கட்டும் மாமா, காஃபி தானே, நாங்க வீட்டிலே போய் குடிச்சுக்கிறோம். அக்கா ப்ளீஸ்க்கா, உள்ள வந்து ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு போயேன். இல்ல பவித்ரா, மாமாவுக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கான். உனக்கு உடம்பு சரியானதும் வீட்டுக்கு வா, சரியா? ஏன் எதுக்காக வரணும்? இவ அங்க வந்து பட்டது போதாதா? பத்மா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? சும்மா கத்தாதீங்க. ஏன் இவங்க மட்டும்தான் மான ரோஷத்தோட இருப்பாங்களா? என் பொண்ணுக்கும் உப்பு போட்டு தான் வளர்த்திருக்கேன். வாசல மிதிக்க மாட்டேன்னு இவங்களால தான் சொல்ல முடியுமா? எங்களாலையும் சொல்ல முடியும். உனக்கு குறுக்கு புத்தியை தவிர நல்ல புத்தியே வராதா? நீ நினைக்கிற மாதிரி இல்ல. மாப்பிள்ள தான் சொன்னார்ல, அவருக்கு வேலை இருக்குன்னு. உங்க மாப்பிள்ள பாக்குற உத்தியோகம் தான் ஊருக்கே தெரியுமே. வேலை வெட்டி இல்லைனாலும் இந்த வீம்பு கொண்டு குறைச்சல் இல்ல. மாப்பிள்ள, நீங்க இங்க இருந்தீங்கன்னா இவ வம்ப வளர்த்து நிம்மதியை கெடுத்துருவா. நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. பவித்ரா குணமானதும் நானே வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். ஏய், இன்னும் ஏண்டி நிக்கிற? உள்ள போ. போன்னு சொல்றல, போ. கடவுளே, இவ செத்தாலும் திருந்த மாட்டா. பாட்டி வரேன், அப்பா வரேன், மோகன் வரேன். இந்தா, அட உனக்காக தானே கொண்டு வந்திருக்கேன், குடி. ஏடி, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? வீட்டுக்கு வந்தவங்கிட்ட ஏன் இப்படி பிரச்சனை பண்ற? என்னாச்சு உங்களுக்கு? ஆ? பொண்ணு மாப்பிள்ளைய அனுப்பி வச்சுட்டு பொண்டாட்டிக்கு பேய் ஓட்டலான்னு வந்திருக்கீங்களா? பிசாசே பிசாசே, நீ நிஜமாவே பேய் தாண்டி. வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைய யாராவது இப்படி அவமானப்படுத்தி அனுப்புவாங்களா? சும்மா நிறுத்துறீங்களா? வாசல மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவமானப்படுத்திட்டு போனது உங்க மாப்பிள்ளை, நான் ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் சும்மா இருமா. டேய், வாய் மூடிட்டு சும்மா இருடா. யார அவமானப்படுத்திட்டு போறான் அவன்? ஏன் நான் வீட்ல இருந்தா உங்க மாப்பிள்ளையும் பொண்ணு வீட்டுக்குள்ள வர மாட்டாங்களா? அப்படி என்ன கேவலப்பட்டு போயிட்டோம் நாங்க? நிறுத்துறியா? மாப்பிள்ளைக்கு ஒன்ன மாதிரி வஞ்சகம் பேசவும் தெரியாது, எதையும் மனசுல வச்சுக்கவும் தெரியாது. நமக்கு ஒரு ஆபத்துனா இன்னைக்கும் ஓடி வந்து உதவி செய்யறது அவர்தான். அதை மறந்துட்டு பேசாத. ஓஹோ, என்னமோ பால் குடிக்கிற புள்ள பச்சை மனசுக்காரன்னு ரொம்ப தான் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. ஏன் வஞ்சனை இல்லாத மனுஷன் வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிருக்கலாம்ல, ஏன் வரல? பேச்சாடி பேசுற நீ. கல்யாணம் ஆன பூசுல நீ பண்ண அட்டகாசத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவர் இந்த வீட்டுல தான் இருந்தாரு. இருக்க விட்டியா நீ? தேல் கொட்டுற மாதிரி கொட்டி கொட்டி அவரை வீட்டு விட்டு வெளில அனுப்பிச்ச அப்புறம் தானே ஓஞ்ச. ஆமா, அன்னைக்கு மட்டும் நான் வெளியே அனுப்பலனா அவன் வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாங்கறீங்க. வெட்டி பையன் வெறும்பலா இருந்துகிட்டு உன் ராஜாங்கத்தை தின்னே அழிச்சிருப்பானே. வாய்முடு. உனக்கெல்லாம் நன்றிங்கிறதே கிடையாதா? நீ பண்ண துரோகத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு உன்னை காப்பாத்துனதே அவர்தான். எனக்காகவும் பவித்ராக்காகவும் போலீஸ் ஸ்டேஷன் ஹாஸ்பிட்டல் அலைஞ்சது அவர்தான். இதெல்லாம் மறந்துட்டு நன்றி கெட்டதனமா பேசுறீங்க. அவ்வளோ நல்லவரு வீட்டுக்குள்ள வந்து இந்த பொண்ணு கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு போயிருக்கலாம்ல, ஏங்க பேசல? அதான் ஏன்னு கேக்குறேன். நீ கேட்டு கிழிச்சதெல்லாம் போதும். ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. விளக்கம் சொன்னா உனக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு புத்தி இல்ல, எனக்கு சக்தி இல்ல. என்னடி பாக்குற? நீ 1000 தான் சேர்த்த வாரி இறைச்சாலும் என் மாப்பிள்ளையும் பொண்ணு தங்கண்டி. அவங்க வீட்டுக்குள்ள வராம விலகி போறாங்கன்னா தப்பு அவங்க மேல இல்லடி, உன் மேலதான் இருக்கு. துளசிக்கும் மாப்பிளைக்கும் கெட்ட எண்ணம் துளி கூட கிடையாது. அதை என்னால அடிச்சு சொல்ல முடியும். பிசாச கண்ட பிள்ளைங்க மாதிரி ஓடி ஒளியறாங்கன்னா அதுக்கு வேற யாரும் காரணம் இல்ல, நீதான். நல்லவங்க விலகி போறாங்கன்னா நெருங்கி வர முடியாத அளவுக்கு உன் மனசு கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். அத முதல்ல மாத்திக்க.
இல்ல உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. பவித்ரா, நீ உள்ள போய் படுமா. உங்க அம்மா கூட பேசிட்டு இருந்த, இன்னும் வலிதான் அதிகமாகும். போ அம்மா, அழைச்சிட்டு போங்கம்மா. வா. தீபா, என்னடி ஆச்சு? என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்துன? என்னன்னு சொல்லு தீபா. என்னாச்சு தீபா? சொல்லுடா. தீபா, என்னம்மா கனவு ஏதாவது கண்டியா? ஆமாப்பா, அந்த அந்த பிரபாக்கு ஏண்டி எருமை, அவன் எதுக்கடி உன் கனவுல வரான்? நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? சொல்லுமா, சொல்லு. பிரபாகருக்கு என்ன ஆச்சு? ரொம்ப உயரமான மலைப்பா. அது மேல போயிட்டு இருக்கும்போது பிரபாவ மாடு மாடு முட்டி இல்லப்பா, பெரிய பாறாங்கல்ல அவர் தலைமையில விழுந்துருச்சு. அவர் செத்து போயிட்ட மாதிரி கனவு வந்துச்சுப்பா. அவருக்கு ஏதாவது பிரச்சனையாப்பா? சேச்சே, அது ஒரு கனவுமா? இல்லப்பா, பிரபாக்கு ஏதோ பிரச்சனை. அவர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேளுங்கப்பா. வீட்டுக்கா? இந்த நேரத்துல எப்படிமா? நீ பேசாம படு, காலையில பேசிக்கலாம். ஐயோ ப்ளீஸ் பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஃபோன் பண்ணுங்கப்பா, அவருக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது. கொஞ்சம் என்னன்னு பாருங்கப்பா. டேய், என்னடி நினைச்சிட்டு இருக்க? கனவு கண்டாலா ஃபோன் பண்ணணுமா? பேசாம படுத்து தூங்கு. ஆளையும் மூஞ்சி பாரு. இல்லம்மா, அவருக்கு ஏதோ தப்பா நடந்திருக்குமோன்னு பயமா இருக்குமா. அப்பாப்பா ப்ளீஸ் பா, என் மனசுக்கு ஏதோ தப்பா தோணுதுப்பா. நீங்க ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேளுங்கப்பா, இல்லனா என்னால தூங்க முடியாது. ப்ளீஸ் பா, ஃபோன் பண்ணுங்கப்பா. என்னம்மா நீ? சரிம்மா, நான் வரேன். எங்க போறீங்க? ஃபோன் பண்றதுக்கா? இவ கடக்கற கழுத. இந்நேரத்துக்கு அங்க ஃபோன் பண்ணி உங்க மகன் எப்படி இருக்கான்னு கேட்டா வேணும்னு பண்றதால நினைச்சுப்பாங்க. ஏற்கனவே அந்த அம்மா கிட்ட நமக்கு நல்ல பேரு. நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? அவ தான் ஃபோன் பண்ணுங்க, பயமா இருக்குன்னு சொல்றால. அவங்க என்ன வேணா பேசிட்டு போட்டோம், விஷயத்த சொல்லிட்டு போனை வச்சிடறேன். போங்க, போய் நடு ராத்திரில நல்லா வாங்கி கட்டிக்கோங்க. இவதான் வேலையத்தவ சொல்றானா? இவரு வேற. படுங்கடி. ச்சே. ஹலோ. ஹலோ சார், நான் வரதன் பேசுறேன். சொல்லுங்க வரதன். சார், பிரபாகருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? என்னாச்சு? எது கேக்குறீங்க? இல்ல, அவர் இப்போ எப்படி இருக்காருன்னு கொஞ்சம் போய் பார்க்க முடியுங்களா? அவன் இப்ப நல்லா தூங்கிட்டு போவான் வரதன். என்கிட்ட நைட் சாப்பிட்டு பேசிட்டு தான் போனான். ஆமா, எது கேக்குறீங்க? ஒன்றும் இல்லை சார், பிரபாக்கு ஏதோ தப்பா நடந்துட்டா மாதிரி கனவு கண்டுட்டு என் பொண்ணு ரொம்ப பயப்படுறா. இந்த நேரத்தில் அதை பற்றி பேசினா நீங்கள் கூட தப்பாக நினைப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வரதன், சொல்லுங்க. என் பொண்ணு வேணான்னு சொன்னா கூட கேட்கல. பிரபாவுக்கு ஏதாவது ஆயிட போது ஃபோன் பண்ணி அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்லிடுங்கன்னு சொல்றா. எதுக்கும் ஒரு முறை போய் பாருங்க சார். சரிங்க வரதன், நான் போய் பார்க்குறேன். ரொம்ப நன்றி சார். ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். தப்பா நினச்சிக்காதீங்க. ஆ. என்னங்க இப்ப எதுக்காக அவனை டிஸ்டர்ப் பண்றீங்க? போனா, பிரபாவுக்கு ஏதோ ஆன மாதிரி வரதனோட பொண்ணு கனவு கண்டிருக்கா. கனவா? ஆமா போனா, பிரபா உயிருக்கு ஆபத்துன்னு வரத பதட்டத்தோட ஃபோன் பண்ணாரு. வாட் ஸ்டூபிடிட்டி இஸ் திஸ்ங்க? அவங்களும் ஏதோ இடியட்ஸ் மாதிரி ஃபோன் பண்ணாங்கன்னு நீங்களும் அதை போய் நம்பிட்டு இருக்கீங்களா? வாங்க. இல்ல போனா, நான் ரொம்ப நேரமா கதவு தட்டிட்டு இருக்கேன், அவன் திறக்க மாட்டேங்கிறான். What are you saying? You see? பிரபா, பிரபா, டேய் பிரபா, 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 பிரபா,
சார் என்ன சார் நீங்க கதவு தட்டிட்டு இருங்க. வா ஜன்னல் வழியா போய் பார்க்கலாம். சார் சார் கதவு தரங்க சார். சார் கதவு தரங்க. பிரபா பிரபா சார் பிரபா சார். பிரபா ஐயோ என்னங்க அங்க பாருங்களேன். ஐயோ ஐயோ சின்னையா சின்னையா. முதல்ல போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா. சீக்கிரம் ஏய். சீக்கிரம் சீக்கிரம் பேண்டேஜ் பண்ணு. பேண்டேஜ் பண்ணு. இன்னும் கொஞ்சம் கொடு. bloody selfish. பெத்தவங்களை விட அந்த ஏமாத்த பொண்ணு தான் முக்கியம் நினைச்சிட்டு இப்படி பைத்தியமான ஒரு காரியம் பண்ணிட்டானே. நல்ல வேளை சரியான நேரத்துக்கு வரத ஃபோன் பண்ணா. அவ மட்டும் ஃபோன் பண்ணாம இருந்தா ராத்திரி பூரா பிளட் போயிட்டே இருக்கும். அப்புறம் காப்பாத்திருக்க முடியாது. அவங்கள விட்டு தொலைங்க, நாசமா போட்டோம். என் பிரபாகருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. போய் கார் ரெடி பண்ணு. ஏங்க வாங்க சீக்கிரம் வாங்க ஹெல்ப் பண்ணுங்க. தூக்குங்க.